என்னது டயட் ஃபாலோ பண்ணா உயிரே போயிருமா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு கேரளால ஒரு பொண்ணு எக்ஸ்ட்ரீமான டயட் ஃபாலோ பண்ணி இறந்திருக்காங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வாட்டர் மட்டுமே எடுக்கக்கூடிய ஃப்ரூட் ஃபாஸ்டிங் டயட் 6 மாசத்துக்கு மேல அதே டயட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதனால நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகி இறந்துட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான டீடாக்ஸ் டயட், கீட்டோ டயட் இது எல்லாமே ஒரு நோய் இருந்தா அதை சரி பண்றதுக்காக கொடுக்குற டயட். உங்க உடம்புல வெயிட் அதிகமா இருக்கிறது ஒரு நோய் கிடையாதுங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. சரி, எதுக்காக இந்த எக்ஸ்ட்ரீமான டயட் ஃபாலோ பண்ணாங்க? வெயிட்டை குறைக்கவா? இல்ல, எங்க வெயிட் கூடிருமோ அப்படின்ற பயத்துல அவங்க ஃபுட்டை ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பயத்துக்கு அனோரெக்சியான்னு பேரு. ஹெல்த்தை பத்தி கவலைப்படாம பாடி அப்பியரன்ஸை மட்டுமே நினைச்சு கவலைப்படக்கூடிய ஒரு கண்டிஷன். உங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்குங்க. வெயிட்டை குறைச்சா என்ன ஒல்லி ஆயிட்ட, வெயிட்டை கூட்டினா என்ன குண்டாயிட்ட. ஆனா நீங்க கரெக்டான வெயிட்ல இருந்தீங்கன்னா யாரும் பரவாயில்லையே ஃபிட்டா இருக்கே அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ மொத்தவங்களுக்காக நீங்க டயட் ஃபாலோ பண்ணாம உங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக டயட் ஃபாலோ பண்ணுங்க. சரி, இவ்வளவு பண்ணதை யாரோட கைடன்ஸ்ல பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா யூடியூபோட கைடன்ஸ்ல. நிறைய பேர் வெயிட் லாஸ் தானே நம்மளே பாத்துக்கலாம், எதுக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க. உங்க ஹெல்த்துக்காக பண்றது செலவு கிடையாதுங்க, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு குவாலிஃபைடு பர்சன் கிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் முழுக்க அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸ்ட்ரீமான டயட் ஃபாலோ பண்றாங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க.